a servant of God, very famous. ஒரு மிகவும் பிரபலமான தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். And he was a gifted man. அவர் ஒரு மிகவும் தாளந்து வரங்கள் நிறைந்த ஒரு மனிதர். He was a TV preacher. அவர் தொலைக்காட்சியின் மூலமாக பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாயிருந்தார். And he had thousands of followers. அவரை பின்பற்ற ஆயிரக்கணக்கானோர் இருந்தார்கள். He was very rich. He had his own aeroplane. அவர் மிகவும் மிகவும் ஐஸ்வர்யவானாயிருந்தார். அவருக்கு சொந்தமாக ஒரு விமானமே இருந்தது. And one day when he was driving his car, ஒரு நாள் அவர் தன்னுடைய காரை ஓட்டிக்கொண்டு போன பொழுது the police were following him. அவரை போலீஸ்காரர்கள் பின்பற்றி தொடர்ந்து போனார்கள். And they saw his car swerving this way and that way. அவருடைய காரானது இந்த பக்கம் அந்த பக்கமும் மாறி மாறி ஓடுகிறதை அவர்கள் கண்டார்கள். And on suspicion they overtook him and asked him to stop. அவர் மேல் இவர்கள் ஏதோ ஒரு சந்தேகப்பட்டபடியினாலே அந்த காரை இந்த காவல்காரர்கள் தோற்கடித்து முன்பாக சென்று அவரை நிறுத்த முயன்றார்கள். And he stopped. அவர் நிறுத்தினார். The police immediately asked him to get out, and they put their hands under the seat and took out a lot of pornographic books. அவர்கள் அவருடைய கையை உடனடியாக தூக்க சொல்லிவிட்டு போலீஸ்காரர்கள் அந்த காரை திறந்த பொழுது அவருடைய சீட்டுக்கு நடுவிலே அநேக ஆபாசமான சீட்டுக்கு அடியிலே அநேக ஆபாசமான புத்தகங்கள் இருந்தது. How they got suspicious was his car started swerving this way and that way, so they realized he would have seen the police car in his rear view mirror, and now while he is driving he is putting all the books under the car, and so he lost his balance on the steering, so it started swerving this way and that way. They calculated all these things and crisscrossed him and found out what was wrong. போலீஸ்காரர்கள் திடீரென்று இவருடைய கார் இங்கும் அங்குமாக தாறுமாறாக ஓடுகிறதை அவர்கள் கண்டுபிடித்து சந்தேகப்பட்டு அவரை தொடர்ந்து வந்தார்கள். ஏனென்று கேட்டால் இவர் போலீஸ்காரர்களுடைய கார் தனக்கு பின்பாக தொடர்ந்து வருகிறதை கண்டுபிடித்தவுடனே தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய உட்கார்ந்திருந்த இருக்கைக்கு அடியில வைக்க ஆரம்பித்தார். அப்படி வைக்க அவர் செய்த பொழுது அவருடைய கார் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட ஆரம்பித்தது. That's how they found out. அப்படி எப்படியோ கண்டுபிடித்து விட்டார்கள். So what I'm trying to say is, gifts can operate even if sin is at work. அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் பாவமுடையவர்களாய் இருந்தாலும் கூட வரங்கள் கிரியை செய்யலாம். So we should not make judgment about a man's holiness by the gifts in operation. ஆகையினாலே ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தை அவர் செய்கிறதான அந்த அவரிடந்து வருகிறதான அந்த வரங்களை கொண்டு நம்மால் அளவிட முடியாது. A man need not necessarily be a spiritual man just because he has gifts with him. ஒரு மனிதன் தனக்குள்ளே வரங்கள் இருக்கிறபடினாலே அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. I have noticed in my personal life, even when unsanctified natures work in me, I still get a lot of revelations. இதை நான் என்னுடைய ஜீவியத்திலே கண்டிருக்கிறேன். எனக்குள்ளே சுத்திகரிக்கப்படாத சில பகுதிகள் இருந்தாலும் என்றாலும் நான் கண்டிருக்கிறேன். தேவன் பலவிதமான வெளிப்படுத்தல்களை எனக்கு தந்து கொண்டே இருப்பார். So God is given a gift, say called the word of wisdom or the word of knowledge. It will continue to work even though I am unsanctified. நாம் ஒரு உதாரணமாக தேவன் எனக்கு அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிறதான வரத்தை கொடுத்திருப்பாரே என்றால் எனக்குள்ளே சுத்திகரிக்கப்படாத பகுதிகள் இருந்தாலும் கூட அந்த வரங்கள் எனக்குள் கிரியை செய்யும். So I should not misjudge myself to be holy by the operation of those gifts. ஆகையினாலே எனக்குள்ளே அந்த வரங்கள் கிரியை செய்கிறபடினாலே நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி என்னை நான் தவறாக கணக்கு போட்டுக் கொள்ள கூடாது. On the other hand, மற்ற பார்வையிலே there is another kind of power that is in operation, and that is affected by sin. வேறு விதமான ஒரு வல்லமைகள் உண்டு. அந்த வல்லமைகள் கிரியை செய்யும், ஆனால் அவைகள் பாவங்களினாலே தாக்கப்படுகின்றன. Those are powers that God gives us according to our calling. அந்த வல்லமைகளானது தேவன் நமக்கு நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற வண்ணம் தருகிறார். Those powers, if you sin, those powers will be affected. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த வல்லமைகள் தாக்கப்படுகின்றன. And those powers are difficult to get. It depends on the life that you live. அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ள மிகவும் கடினம். அது எப்படிப்பட்டதான ஜீவை நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும். For example, look at Samson. உதாரணமாக சிம்சோனை நோக்கி பாருங்கள். Samson did not get a gift.
சிம்சோனுக்கு எந்த விதமான வரமும் கிடைக்கவில்லை. But in his calling to fight against the Philistines, he got some powers. ஆனால் அவனுடைய அழைப்பின்படி அவனுக்கு அழைப்பே பிலிஸ்தியரோடு கூட யுத்தம் செய்வதற்கான வல்லமைகளை அவன் பெற்றிருந்தான். And that those powers were based on a disciplined life that he lived. அவன் அந்த வல்லமைகளானது அவன் வாழ்கிறதான அந்த வாழ்வின் சீர்திருத்தத்தினாலே அது அவனுக்குள் கிரியை செய்கிறது. To get those powers, he was not supposed to touch his hair, he was supposed to let it grow. அந்த வல்லமைகளை அவன் கிரியை செய்யும்படியாக அவன் தன்னுடைய தலைமயிரை ஒரு நாளும் சவரன் செய்யக்கூடாது, மாறாக எப்பொழுதும் வளர்த்து கொள்ள வேண்டும். And he should not touch anything that belongs to the vine. அவன் திராட்சை தோட்டத்தினாலே தொடப்பட்டதான எந்த காரியங்களையும் அவன் தொடவும் கூடாது. Even his mother, when he was born, was not supposed to drink wine. அவனுடைய தாயும் கூட அவன் பிறந்த பொழுது ஒரு நாளும் திராட்சை ரசத்தினால் தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது. So we see God protecting him and disciplining him from his birth to give him those powers. பாருங்கள், அவன் பிறந்ததிலிருந்தே அவனுக்கு வல்லமைகளை கொடுக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்டதான ஒரு சீர்திருத்த ஒரு வாழ்க்கையை அவனுக்கு ஏற்படுத்தி தந்தார். ஒழுக்கமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தார். But those powers that we get from a disciplined life, or what we call in the New Testament a life of consecration, can be affected by sin. அந்த வாழ்க்கை தான் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒழுக்கமான வாழ்க்கை என்றும், மாறாக மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் பிரதிஷ்டையின் வாழ்க்கை என்றும் அந்த வாழ்க்கையின் மூலமாக பெறுகிறதான வல்லமைகளாய் இருக்கிறது. See, that's why in the church we are very strict about how we speak, the habits we have, the things we possess, the places we go to. The more we are consecrated in these things, the more powerful we are. ஆகையினால் தான் நாங்கள் சபையிலே மிகவும் அதிகமான கட்டுப்பாடை வைத்திருக்கிறோம். எப்படி நாம் பேசுவது, எப்படி நாம் நடப்பது, எப்படிப்பட்ட பொருட்களை மாத்திரம் நாம் வைத்துக் கொள்ளலாம், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதிஷ்டை குறித்து நாங்கள் இவ்வளவு திட்டவட்டமாய் கட்டுப்பாடோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். That's why God does not allow us to be like everyone else in the world. ஆகையினால் தான் தேவன் மற்றவர்களைப் போல, உலகத்தில் இருப்பவர்களைப் போல எல்லாம் நம்மை ஜீவிக்க விடுகிறதில்லை. Others can do those things and survive, but with us God is very strict. மற்றவர்கள் அந்த காரியங்களை செய்தும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மை அப்படி அவர் அதற்கு அனுமதிக்கிறதில்லை. So in our calling, God brings us to certain he makes us forsake some things, or he will not give us some things. நம்முடைய அழைப்பிலே சில காரியங்களை விட்டு விடும்படி சொல்லுகிறார், சில காரியங்களை நாம் வைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். To give us some powers, he will ask us to do away with certain assets of ours. அவருடைய வல்லமை நமக்குள் விளங்க செய்யும்படியாக நாம் வைத்திருந்ததான சில சொத்துக்களை விடும்படி தேவன் சொல்லுகிறார். And we might pray for certain things that we might have them, but God won't give them to us, so that we might keep those powers. சில நேரங்களில் சில காரியங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம், அந்த காரியங்களை தேவன் நமக்கு தருகிறதில்லை. ஏனென்று கேட்டால் தேவனுடைய வல்லமை நமக்குள் விளங்க செய்யும்படியாக. Sometimes everyone else, even in the church, might do certain things and have certain things, but God will not allow us to have, because in our calling we are not supposed to have it, so that we might have those powers. சபையிலே கூட சிலருக்கு சில காரியங்களை வைத்துக் கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கிறார், ஆனால் நாம் கேட்டும் தேவன் அதை அனுமதிக்கிறதில்லை. ஏனென்று கேட்டால் அவருடைய வல்லமை நமக்குள் விளங்க செய்யும்படியாக. There are some things in our life that we might even ask, what's wrong with this? It's harmless. And really it might be harmless, but God will tell us no, so that we might have some powers. சில நேரங்களில் நாம் சில காரியங்களை வைத்துக் கொள்ள விரும்புவோம், அது ஒன்றும் தவறில்லை, தகாதது இல்லை என்றெல்லாம் சொல்லி நாம் தர்க்கம் செய்வோம். என்றாலுமோ தேவன் அதை நாம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறதில்லை. ஏனென்று கேட்டால் அவருடைய வல்லமை நமக்குள் விளங்க செய்யும்படியாக. As young people, God may prevent us from enjoying certain things that young people normally enjoy, so that we might have those powers. வாலிபராக நாம் சில காரியங்களை அனுபவிக்க விரும்புவோம், உலகத்தார் அனுபவிப்பது போல அனுபவிக்க தேவன் நம்மை அனுமதிக்கிறதில்லை. ஏனென்று கேட்டால் நமக்கு அந்த வல்லமை கிடைக்கும்படியாக. So just like God was very careful about grooming Samson,
so that he might give those powers to him. God is very careful about shaping us to give us those powers. எப்படி சிம்சோனை தேவன் மிக மிக கவனத்தோடு கூட அவனை ஒழுக்கமாய் வளர்த்து அப்படி எடுத்துக்கொண்டு வந்து உருவாக்கி கொண்டு வந்தாரோ, ஏனென்று கேட்டால் அவனுக்குள்ளே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக, அதே வண்ணமாக நாமும் அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக தேவன் நம்மை அப்படிப்பட்ட பாதையில் கொண்டு போகிறார். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. வியாதி வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். குடும்ப தொல்லைகள் வியாதி வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போறதில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. Was dead. சிம்சோனின் சத்துருக்கள் நினைத்தார்கள் சிம்சோன் மரித்து போனான் என்று. Samson thought Samson was dead. சிம்சோனும் நினைத்தான் சிம்சோன் மரித்து போனான் என்று சொல்லி. But they forgot one thing, the God of Samson was not dead. ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் மறந்து போனார்கள், சிம்சோனின் தேவன் இன்னும் மரிக்கவில்லை. Did you not think that your anointing is gone? உன்னுடைய அபிஷேகம் போய்விட்டது என்று நீ நினைக்கிறாயோ? Now you are receiving that anointing again. மறுபடியுமாக நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். Remember, your God is not dead. உன்னுடைய தேவன் மரிக்கவில்லை என்று நினைவில் வைத்துக் கொள்வாயாக. உங்க வல்லமைகள் குறைவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. நாங்கள் பலவீனர், அற்பமானவர்கள், அடிக்கடி தோல்விகளை சந்திக்கிறவர்கள், சிம்சோனை விட மோசமானவர்கள். ஆனாலும் நீர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டீர். நாங்கள் மோசமானவர்களோ இல்லையோ, நீர் எங்களை நேசித்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய அன்பில் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். இம்மட்டுமாய் பாதுகாத்து நடத்தினீர், கடைசி வரைக்கும் காப்பீர். ஆண்டவரே, நாங்கள் தோல்வியை சந்தித்தவர்களா உம்முடைய சமூகத்திற்கு வந்தோம், ஆனால் மறுபடியுமாக நீர் எங்களை பலப்படுத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீர் நிச்சயமாக உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீர். இதற்காக மறுபடியுமாக உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நோக்கத்தின் பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.